சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அம்மா, இருளாயி வந்து கொண்டிருக்கிறாள். அம்மா, அவளை உயிருக்கு பயந்து கொண்டு வாழ்கிறாள். அவளை ஏதும் சொல்லிவிடாதீர்கள். தாயே, தாயே! வா இருளாயி, இப்பொழுது எதற்காக வந்தாய்? ஒரு முக்கியமான செய்தியை தங்களிடம் சொல்வதற்காக வந்தேன் தாயே. என்ன, தாமரை எங்கு சென்றாள், எங்கு தங்கியிருக்கிறாள் என்ற செய்தி கிடைத்து விட்டதா? அது மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் அவளை எப்படியாவது இழுத்து வந்து உங்கள் முன் நிறுத்தியிருப்பேனே. ஆக அவளை பற்றிய செய்தி எதுவும் இல்லை. இன்னும் தாமரையை கண்டுபிடிக்கவில்லை. பிறகு எதற்கு இந்த பரபரப்பு? மழை விட்டும் தூறல் விடவில்லை என்பது போல் ஒரு பிரச்சனை வந்து விட்டதம்மா. என்ன பிரச்சனை? தாமரையை நாம் அடைத்து வைத்திருக்கும் அந்த இடத்திற்கு வந்து ஒருவர் சோதனையிட்டார். என்ன, காட்டிற்குள் புகுந்து அந்த இடம் வரை வந்து விட்டார்களா? அந்த அறைக்குள்ளேயே நுழைந்து விட்டார்களா? ஆம். அப்படியே அங்கு வந்தாலும் ஏதும் கண்டுபிடிக்க முடியாதே. ஆளில்லாத இடத்தை கண்டுபிடித்து என்ன செய்ய போகிறார்கள்? தடயத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் அம்மா. என்ன சொல்கிறாய் இருளாயி? அங்கு என்ன தடயம் இருக்க முடியும்? இருந்ததம்மா. இருந்தது இருந்தது என்கிறாளே தவிர என்ன இருந்தது என்று சொல்கிறாளா பார். அப்படி என்னதானடி இருந்தது? தாங்கள் தாமரைக்கு ஒரு புத்தாடையை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம். நான் அதை தாமரையிடம் கொடுத்த பொழுது அவள் அதை உடுத்திக்கொள்ள மறுத்து, பிறகு தாங்கள் சொன்ன பிறகு அவள் அந்த ஆடையை உடுத்திக் கொண்டாள் அல்லவா? ஆமாம். அதற்கு என்ன இப்போது? அந்த அந்த ஆடையை அவள் ஒரு மூலையில் போட்டு வைத்திருக்கிறாள். தாமரையே காணாமல் போய்விட்டாள். இனிமேல் அங்கு சென்று பார்க்க என்ன இறக்கப் போகிறது என்று நாங்கள் அங்கு போகவே இல்லை. அதனால் அங்கு என்னென்ன இருந்தது என்று எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதம்மா. மேலே சொல். அங்கு வந்தவர் அறை முழுவதும் துளாவி அந்த ஆடையை கண்டுபிடித்து விட்டார் அம்மா. அதை பார்த்தவுடனே அவர் இது தாமரையின் ஆடைதான் என்று கூறினார். ஏன், நீயே உடனிருந்து அந்த ஆடையை எடுத்து தந்து இது தாமரை அணிந்த ஆடைதான், நான் தான் அவளை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டியதுதானே? தாயே, பிறகு என்ன? தாமரையை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள துப்பில்லை? குறைந்தபட்சம் அவள் இருந்த இடத்திலாவது எந்த அடையாளமும் இல்லாமல் அழித்துவிடக் கூடவா தெரியாது உனக்கு? தவறுதான் தாயே. தாமரையை காணவில்லை என்ற பதட்டத்தில் எங்களுக்கு அந்த சிந்தனையே வரவில்லை. உனக்கு இருளாயி என்று சரியாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். உன் புத்தியே இருண்டு கிடக்கிறது. அம்மா, இப்போது நாம் அதை பற்றி பேசி என்ன பயன்? முதலில் அங்கு வந்தது யார் என்பதை பற்றி அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் சரிதான். இருளாயி, அதையாவது சொல். வந்தது யார்? எனக்கு தெரியவில்லை அம்மா. நான் அவரை பார்த்ததே இல்லை. பார்த்திபனாக இருக்குமோ? பார்த்திபன் தான் இங்கு இல்லையே, அது எனக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை இளவரசராக இருக்குமோ? இல்லை அம்மா, நான் இளவரசரை பார்த்திருக்கிறேன். அவர் எப்படி இருந்தார்? நல்ல கம்பீரமான தோற்றம். பார்க்கும் பொழுதே இவரும் ஒரு சிற்றரசராகத்தான் இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. அவரது அதிகார குரலுக்கு அங்கு வந்திருந்த 2 வீரர்களும் கட்டுப்பட்டனர். அரசவையில் உயர்ந்த பதவியில் இருப்பவராகத்தான் தோன்றுகிறது. அப்படியானால் அம்மா, ஏதும் பேசாதே. வெறும் யூகத்தால் எதையும் தீர்மானிக்க முடியாது. இருளாயி, தாமரையே போய்விட்ட பிறகு இனி நமக்கென்ன பொறுப்பிருக்கிறது என்று நினைக்காமல் என்னை தேடி வந்து இதை சொன்னாயே, அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். தொடர்ந்து அங்குள்ள விஷயங்களை கண்காணித்துக் கொண்டிரு. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் தாயே. அம்மா, அவர்
அவரேதானடி. அவர் சிற்றரசராக மட்டும் இருக்கக்கூடியவர் அல்ல, பேரரசராகவே வீற்றிருக்க வேண்டியவர். ஏனென்றால் அவர் என் கணவர். அற்புதம், அற்புதம். வா கலைவாணி, என்ன வெகு நாட்களுக்கு பின் என்னை தேடி வந்திருக்கிறாய்? வரவேண்டிய சூழ்நிலை. இன்று நான் தங்களை பற்றி கேட்ட ஒரு செய்தி என்னை சங்கடத்தில் ஆழ்த்தியது. இது உண்மைதானா அல்லது உங்கள் மீது அவதூறு கற்பிப்பதற்காக புனைந்துருக்கப்பட்ட செய்தியா என்ற குழப்பம் ஏற்பட்டது. அதை பற்றி தங்களிடமே கேட்டுவிடலாம் என்று வந்தேன். அதற்கென்ன, தாராளமாக கேள். கேட்கலாம், ஆனால் ஆனால் என்ன? தாங்கள் எனக்கு ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுத்தவர். தங்களை என் குருநாதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் அதை பற்றி கேட்பது முறையாகுமா என்ற தயக்கம் ஏற்படுகிறது. அதே நேரம் தாங்கள் இளம் வயது முதல் என்னிடம் அன்பு காட்டியதால் தங்களை என் நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் கேட்கலாம் என்றும் தோன்றுகிறது. ஆஹா, அருமை அருமை. கலைவாணி, உலகத்தில் ஒருவருக்கொருவர் எவ்வளவோ உறவுகளால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றிலும் உயர்ந்தது நட்புதான். என் மீது காதல் கொண்டு அதற்காக தன்னையே அழித்துக் கொள்ளவும் முயன்ற கலைவாணியை விட, முத்துநகை எடுத்துச் சொன்ன கருத்துக்களை புரிந்து கொண்டு தன்னுடைய காதலை தியாகம் செய்ய முனைந்த அந்த கலைவாணியை விட என்னை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டாலே, இந்த கலைவாணியைத்தான் நான் மிகவும் மதிக்கின்றேன். எப்போது நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டாயோ அதற்கு பிறகு எதையும் கேட்கும் உரிமை உனக்கு வந்துவிட்டது. கேள், எதுவாயினும் கேள். இது உங்கள் பிறப்பை பற்றிய ரகசியம் என்பதால் எப்படி தொடங்குவது என்று புரியவில்லை. ஓ, எனக்கு புரிகின்றது. நீ கேட்க வேண்டியதை கேள். நல்லது. உங்கள் தாய் தந்தையர் யார்? என் தாய் தமிழ், தந்தை பாண்டிய நாடு. இப்படி சொன்னால் எப்படி? ஏன், இதில் என்ன தவறு? சில வருடங்களுக்கு முன் நான் சோழ நாட்டில் இருங்கோவேளின் தளபதி வில்லவனை கொன்று காயப்பட்டிருந்த நேரத்தில் என் அன்பு தங்கையாக நான் மதிக்கும் முத்துநகை எனக்கு வைத்தியம் பார்த்தாள். அப்போது அவள் இதே கேள்விகளை கேட்டபோது நானும் இதே விடையைத்தான் சொன்னேன். அவளும் அதை எந்த மறுப்பும் இன்றி ஏற்றுக்கொண்டாள். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த பிறப்புக்கு காரணமானவர் இருக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் அமைச்சர் அறிவுடை நம்பியின் மைந்தர் என்றுதான் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அதிலொன்றும் தவறில்லை. அவரின் தந்தைதான். சிறு வயது முதல் என்னை வளர்த்த தந்தை. வளர்ப்பு தந்தையா? இதுவரை இதை பற்றி நீங்கள் சொன்னதே இல்லையே. யாரும் அதை பற்றி கேட்டதே இல்லை என்பதால் நானும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆமாம், இவ்வளவு காலம் இல்லாமல் இன்று நீ இதை பற்றி கேட்பது ஏன்? கருங்குழலி வந்து என்னை குழப்பிவிட்டாள். தாங்கள் மீனவ பெண்மணியின் மகன் என்று சொல்லிவிட்டாள். ஓஹோ, அவளுக்கு யார் அதை சொன்னார்கள்? மணிமாறனும் மகேந்திரனும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு இப்படி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள்? ஒரு மீனவ பெண்மணி அமைச்சரின் இல்லத்திற்கு வந்து தங்களை காண வேண்டும் என்று கேட்டாராம். அமைச்சர் அதை மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டாராம். அதை பார்த்துவிட்ட மணிமாறன் மகேந்திரனுடன் கொற்கைக்கே சென்று அந்த பெண்மணியை பார்த்து ஏதேதோ கேட்டிருக்கிறார்கள். அடடா, அவர் மிகவும் வெகுளியானவராயிற்றே. அன்பை தவிர வேறு எதையும் அறியாதவராயிற்றே. குதர்க்க புத்தி கொண்ட இவர்கள் அங்கு சென்று அவரை எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு குழப்பினார்களோ தெரியவில்லையே. அப்படியானால் அவர்கள்தான் தங்கள் தாயாரா? நீ அவரை நேரில் பார்த்திருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டாய். மூதாட்டியான அவரை நான் பாட்டி என்றுதான் அழைப்பேன். அமைச்சர் அறிவுடை நம்பியிடம் எப்படி ஒரு நாள் வந்து சேர்ந்தேனோ அப்படித்தான்
அந்த மூதாட்டியிடமும் ஒரு நாள் சென்று சேர்ந்தேன். தங்களுக்கு ஏன் அந்த நிலை ஏற்பட்டது? என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். கலைவாணி, என்னுடைய இந்த வரலாறு என்னை தவிர இங்குள்ள எவருக்கும் தெரியாது. மிகவும் ரகசியமான இந்த வரலாற்றை எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் என் மீது மிகுந்த அன்பு கொண்ட, என்னை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்ட உன்னிடம் அதை சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சொல்லுங்கள். முத்துக்கூற்றும் மிழலை கூற்றும் முதலான வேளிர்குடி சிற்றரசர்களை பற்றி கேட்டிருக்கின்றாயா? நிறைய கேட்டிருக்கிறேன். அதில் முத்துக்கூற்றத்தின் மன்னருக்கு ஒரு தங்கை இருந்தார். அந்த தங்கைக்கு ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் இருந்தார்கள். அந்த பிள்ளை பிறந்து சில நாட்களிலேயே அந்த தாய் இறந்து விட்டாள். பின் அந்த பிள்ளையை அவன் அக்காவான அந்த பெண்தான் மிகுந்த அன்போடு வளர்த்தார். ஒரு தாயின் நிலையிலிருந்து உணவூட்டி வளர்த்தார். அந்த பிள்ளை வேறு யாரும் அல்ல, நான் தான், இந்த செழியன்தான். ஆஹா, அந்த நாட்கள், அதை என்னால் இன்றும் நினைத்து பார்க்க முடிகிறது. செய்யா செய்யா முடியாது. எங்கே ஓடுகிறாய்? வாருங்கள் வாருங்கள், எங்கே என்னை பிடியுங்கள் பார்ப்போம். அடம் பிடிக்காதே செய்யா, வந்து என்னை பிடியுங்கள். கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எங்கே ஓடுகிறாய்? செய்யா, சொல்வதை இல்லை. முடியாது, பிடிக்காதே செய்யா, ஓடாதே. செய்யா, இங்கே வா. எங்கே ஓடுகிற செய்யா? இந்த அக்காவை ஏமாற்றி விட்டு ஓடிவிட முடியுமா? உன்னை பிடித்து விட்டேன் பார்த்தாயா? ஆனால் என்னை பிடிக்க வருவதற்குள் உனக்கு இப்படி மூச்சு வாங்குகிறது? பாவம் என்றுதான் நானே சிக்கிக் கொண்டேன். ஓ, இப்படி வேறா? ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சியான அவர்களுடைய வாழ்வில் ஒரு புயல் வீசியது. பேரரசர் ஒருவர் முத்துக்கூற்றத்தின் மீது போர் தொடுத்த போது முத்துக்கூற்றம் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டது. சூறாவளி காற்றில் மலையின் பாறைகளே வீசி எறியப்படும் எனும் போது மரங்களால் என்ன செய்ய முடியும்? வேரோடு சாயத்தானே வேண்டும். அந்த நிலைதான் முத்துக்கூற்றத்திற்கும் ஏற்பட்டது. அந்த போரின் இரத்த வெள்ளத்தில் சிக்காமல் என் அக்கா என்னை காப்பாற்றி அரண்மனையில் உள்ள ரகசிய பாதை வழியே என்னை வெகு தூரம் அழைத்துச் சென்று விட்டார். அப்படியும் அந்த பகை நாட்டு வீரர்கள் எங்களை பார்த்து விட்டார்கள். என்னையும் என் அக்காவையும் பிடித்துவிட வேண்டும் என்று துரத்திக் கொண்டே வந்தார்கள். ஒரு கணம் தாமதித்தாலும் அகப்பட்டுக் கொள்வோம் என்ற நிலை. அக்கா என்னை ஒரு இடத்தில் மறைந்திருக்க சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து தப்பிக்க வேறு பாதையில் ஓடினார். பார்த்து, மெதுவாக. சீக்கிரமாக வந்துவிடக்கா. உட்கார்ந்து மறைந்து கொள். செய்யா, மீண்டும் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரவே கூடாது. புரிகிறதா? சரியக்கா. பத்திரமாக இரு. செய்யா, மீண்டும் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரவே கூடாது. புரிகிறதா? அக்கா, அக்கா. சின்னஞ்சிறு குருவி குஞ்சுகள் இருந்த கூட்டில் கருணாகம் நுழைந்தது போல் ஒரு பேரரசன் புகுந்து அழித்து விட்டான். நான் அக்காவும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோம். நான் ஒரே நாளில் அனாதையாக்கப்பட்டேன். எங்கே செல்வது, என்ன செய்வது என்று புரியாமல் கதறி அழுதபடி நின்ற என்னை ஒரு மீனவத்தாய் அன்போடு அணைத்து ஆறுதல் கூறி தன்னோடு அழைத்துச் சென்றார். சில ஆண்டுகளுக்குப் பின் என்னை அரண்மனைக்கு அழைத்து வந்து
அமைச்சரின் பொறுப்பில் என்னை விட்டுச் சென்றார். அப்பப்பா, தங்கள் வரலாற்றை கேட்கும் போது என் உடல் சிலிர்க்கிறது. தங்கள் மனதிற்குள் இவ்வளவு பெரிய ரகசியங்களை வைத்துக்கொண்டு எப்படி உங்களால் இயல்பாக இருக்க முடிகிறது என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. தங்களை விட்டு பிரிந்து சென்ற அந்த அக்காவை, தாயினும் மேலாக அன்பு காட்டிய தமக்கையை நீங்கள் அதற்கு பின் பார்க்கவே இல்லையா? பார்த்தேன் கலைவாணி, பார்த்தேன். என் அன்பு தெய்வத்தை, வேளிர்குல தீபத்தை என்று இது அணிந்து விடுமோ எனும்படி நோயினால் தேய்ந்து கொண்டிருந்த நிலையில் பார்த்தேன். எங்கே பார்த்தீர்கள்? இருங்கோவேள் என்னை சிறைப்படுத்தி அவன் மர மாளிகையில் என்னை சிறை வைத்திருந்தானே, அந்த இடத்தில், சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் என்னை சிறைப்படுத்திய இருங்கோவேளின் மனைவியாக பார்த்தேன். ஏய், ஏன் நிற்கிறாய்? உள்ளே செல். வீரனே, பெற்றுக்கொள். கலைவாணி, இருங்கோவேளின் மனைவி பெருந்தேவிதான் என் உடன் பிறந்த அக்காள். அந்த அக்காள் எனக்கு பின் அன்பு காட்டி வளர்த்த மகள்தான் தாமரை. உறவு முறையில் பார்த்தால் நான் மணந்து கொள்ள உரிமையுள்ள முறைப்பெண் தாமரை. ஓஹோ, உங்களுக்கு தாமரை மீது ஏற்பட்ட ஈர்ப்புக்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. அந்த உறவு முறை மட்டும் காரணமல்ல கலைவாணி. என் அக்காள் பெருந்தேவி சோழ நாட்டிற்கு சென்று மடிந்து போன நிலையில் அவர் முகத்தை இறுதியாக ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்று நான் துடித்தேன். அந்த நேரத்தில் என்னை சிறையிலிருந்து மீட்டு சோழ நாட்டிற்கு அழைத்துச் சென்றவளே தாமரைதான். தாமரை என்னை காப்பாற்றினாள் என்ற கோபத்தில்தான் இருங்கோவேள் அவள் மீது கடும் கோபம் கொண்டு அவளை கொல்லவும் துணிந்தான். ஆஹா, தங்களுக்காக இத்தகைய தியாகம் செய்த தாமரைதான் தங்களோடு வாழ தகுதியானவள். தாமரை என்று வந்தாலும் நானே உங்கள் இருவர் கரத்தையும் இணைத்து வைத்து வாழ்த்துவேன். உனது உயர்ந்த உள்ளம் கண்டு நான் பெருமிதம் அடைகின்றேன் கலைவாணி. சிறந்த நட்பிற்கு அடையாளம் இதுதான். உங்களை அமைச்சர் மகன் அல்ல, மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கேலி பேசினாலே கருங்குழலி. நீங்கள் அமைச்சர் மகன் என்பதற்கும் மேலானவர். அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அறிந்தால் கருங்குழலியும் அவளை சேர்ந்தவர்களும் என்ன செய்வார்கள்? வேண்டாம் கலைவாணி, வேண்டாம். இந்த ரகசியம் நமக்குள் பேசியதோடு இருக்கட்டும். நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டதால் என்னை பற்றிய எல்லா உண்மைகளையும் உன்னிடம் சொன்னேன். இவை வெளிப்படுவதன் மூலம் பலவிதமான அரசியல் சிக்கல்கள் உருவாகலாம். என் அக்காள் மடிந்ததோடு என் கனவுகள் யாவும் சிதைந்து விட்டன. இப்போது எனக்குள்ள கடமை பாண்டிய பேரரசருக்கு தொண்டு புரிவது ஒன்று மட்டும்தான். அதனால் எதையும் எவரிடமும் சொல்லிவிடாதே. தங்கள் அனுமதி இல்லாமல் நான் ஒருபோதும் அதை வெளியில் சொல்ல மாட்டேன். என் பொருட்டு தங்கள் உள்ளத்தின் உள்ள உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தினீர்களே, இதுவே எனக்கு போதும். நான் வருகிறேன்.